வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகா அம்பாள் சுந்தர். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 18ஆம் பேர் ஆடிப்பெருக்கு. இது எப்படி வேணால் சொல்லலாம். நம்ம அது அன்னைக்கு வந்து கலந்த சாதம் பண்ணி தான் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். இந்த நாளில் வந்து காவிரிக்கரை ஓரத்தில் இருக்கிறவா எல்லாரும் அது கலந்த சாதத்தெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு முளைப்பாறையெல்லாம் பண்ணி எடுத்துன்னு போய் புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணு பையனை இருந்தானா அவளை கூட்டின்னு போய் அந்த முளைப்பாறையை வந்து காவிரியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றி கும்மி அடித்து பாட்டு பாடி எல்லாம் சந்தோஷமாக இது பண்ணிவிட்டு கட்டின்னு போன இந்த கலந்த சாதத்தெல்லாம் அந்த காவிரிக்கரை ஓரமாக உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் நிறைய மழை பெஞ்சு நாடு சுபிக்ஷமாக ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே வேண்டிப்பா. நம்ம வந்து காவிரிக்கரை ஓரத்தில் இல்லைன்னாலும் நம்ம பாத்தில் வர தண்ணி வந்து நமக்கு காவிரி தண்ணி அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் நம்ம இந்த கலந்த சாதத்தை பண்ணி சுவாமிகிட்ட நைவேத்தியம் பண்ணிவிட்டு என்றைக்கும் இந்த அக்ஷய பாத்திரமாக நமக்கெல்லாம் இந்த அன்னம் கிடச்சின்னு இருக்கணும், எல்லாருக்கும் லோகத்தில் பசியார இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். நான் இன்றைக்கி பண்ண போகிறது என்னன்னு கேட்டேன்னா, எப்பையும் பண்ணுற தேங்காய் சாதம் அண்ட் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு புளிக்காய்ச்சல் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா முதல்லையே புளியை ஊற வச்சு அதை தனியாக கரைச்சி எடுத்து அந்த மாதிரிலாம் கஷ்டப்படாமல் உங்களுக்கு டக்குன்னு பண்ணிக்க முடியுமான ஒரு சின்ன ஒரு இதோட காமிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இது வந்து என்னென்னு கேட்டேன்னா ஷீரான்னம். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், கல்கண்டு சாத்துக்கு ஷீரான்னத்துக்கு அக்கார அடிசலுக்கு ஒன்றுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாமே பாலில் வேகிறது தான் சொல்லிவிட்டு இது வந்து இந்த ரைஸ் குக்கர் கப்பால் 3/4 கப் அரிசி தான் சாதமாக வடித்து எடுத்துருக்கேன். இது 1 லிட்டர் பால், இது நல்ல பசும்பால் நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. இதில் வந்து இந்த அரிசியை சேர்த்துடுறேன். இது நல்லா அதோடு சேர்ந்து கெட்டியாகணும். இது நல்லா இந்த அரிசி வந்து பால்லையே வந்து நல்லா கெட்டி ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இதோட வெல்லம் சேர்த்துக்கிறேன்னாலும் சேர்த்துக்கலாம். ஷீரான்னத்துக்கு நீங்கள் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன்னாலும் சேர்த்துக்கலாம். நிறைய பேருக்கு வெல்லம் சேர்த்தா கெட்டு போயிடுமோன்னு பயமாக இருக்கு மம்மி, நான் அது வெல்லம் விட்ட கையோட திரிஞ்சு போய்டுறது அப்படின்னு சொல்லுவேன். அப்படிங்கிறவா பயப்படாதீங்கோ, நீங்கள் பாட்டுக்கு வந்து சர்க்கரை போட்டும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் அடுப்பை கொதிச்சுன்னு தளச்சுன்னு இருக்கிறத வந்து அணைச்சிட்டு நல்லா பாகாக ஆக்கி இதில் வெல்லத்தை விட்டேன்னாலும் நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும், நல்லா கெட்டி ஆகட்டும். இதில் நம்ம ஷீரான்னத்துக்கு வேறு என்ன ஆட் பண்ண போகிறோம்ன்றது பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த 1 லிட்டர் பாலில் இந்த அரிசி நல்லா சுண்டி நல்லா கெட்டியாக எடுத்து இந்த இதுக்கு வந்துட்டு நான் சர்க்கரை போடுறேன். 50 grams, 100, 150 grams கிட்ட சுகர் போட்டேன்னா தான் நல்லாயிருக்கும். ஆர் நீங்கள் நல்லா 150, 200 grams வெல்லத்தை எடுத்து கொதிக்க விட்டு பாகாக்கி நல்ல ஒரு திக்கு பாகாக்கிடுங்க, கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடுங்க. அதுக்கப்புறம் தூக்கி இதில் ஆட் பண்ணினா நல்லாயிருக்கும். ஆனால் அது நிறைய பேருக்கு பயமாக இருக்குது, கெட்டு போய்டுறது மம்மி, அது சரியாக வருதில்லை அப்படிங்கிற அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி சர்க்கரையே போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க. கொதிக்க ஆரம்பிச்சுட்டு சர்க்கரையோடு சேர்ந்து ஒரு 5 minutes கொதிக்கட்டும். குங்குமப்பூ ஒரு 4-5 ஸ்ட்ரிங், இது ஆப்ஷனல், வேணுங்கிறவா போடணும். பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, சேர்த்தா மாதிரி கொதிச்சு கெட்டியாக இருக்குது. இனிஷியலி இப்படி தான் இருக்கும். நீங்கள் இது பாயசம் கன்சிஸ்டன்சியில் இருக்கேன் மம்மி அப்படின்னு கேட்கலாம். இது வந்து ரொம்ப கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சர்க்கரையோட அந்த இது கரைஞ்சி இதில் சேரணும், அவ்வளோதான். இனிஷியலி இப்படி தான் இருக்கும், கொதிக்க இருக்கிறச்சு இப்படி தான் இருக்கும். அப்புறம் ஆற கெட்டியாகிடும். ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன். அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வியே, இவ்வளோ சமையல் நீங்கள் பண்ணுறீங்களே, இதெல்லாம் யார் சாப்பிடுவா மம்மி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கா என்னை சுற்றி சாப்பிட்றதுக்கு. எல்லாருக்கும் கொடுப்பேன் ஒழிய நான் மட்டும் இதெல்லாம் வச்சுக்கவே மாட்டேன். ஏன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டு பார்க்குறதே எனக்கு வயிறு ஃபுல்லாகிடும். ஸோ இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறதுக்கு காமாட்சி புண்ணியத்தில் நிறைய பேர் இருக்கா இங்கே, எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாள். நீங்கள் விஷுவலி என்ஜாய் பண்ணுங்க, நாங்கள் வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இது தயாராக எடுத்து இறக்கி வச்சுக்கிறேன்.
முந்திரி பருப்பு ஒரு 10, பாதாம் 5, இது ஆப்ஷனல். திராட்சை பழம் இது உங்களுடைய சௌகரியம், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கணும். இதில் ஆட் பண்ணிக்கணும். இதில் ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் பொடி பண்ணி போட்டு 18ஆம் பேருக்கான ஷீரான்னம் தயாராகிடுது. நான் சொன்ன மாதிரி அந்த இன்ஸ்டன்ட் புளிக்காய்ச்சல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. நீங்கள் முத நாளே காய்ச்சி வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நீங்கள் டக்குன்னு இப்படி புளிக்காய்ச்சல். ஆனால் இது வந்து ஒரு 4 பேர் 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உண்டான புளி சாதத்துக்கு தான் நான் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இது என்னென்னா புளி நல்லா வந்து எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு உண்டான புளி ஊற வச்சுட்டேன். வெந்நீரில் போட்டு அது தூண்டுருவோம் மிக்சியில். அதே மாதிரி வெந்நீர்லேயே ஒரு 5-6 வரமிளகா அதையும் இதோடு எடுத்துக்கிட்டேன். இந்த தண்ணியே விட்டு இதை நல்லா அரைச்சிடலாம். இதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இது அரைச்சி இதை நம்ம கொதிக்க விடுறச்சேயே இதில் ஒரு பவுடரும் பண்ணி போடணும். அந்த பவுடர் நான் இப்போ பண்ணிடுறேன். 2 டீஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் எள்ளு, ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட வெந்தயம், ஜஸ்ட் ஒரே 1 டீஸ்பூன் நிலக்கடலை, பச்சை நிலக்கடலை. இது அப்படியே அரைக்கலாம். இதை பவுடர் பண்ணணும். இந்த அளவு வந்து இதுக்கு உண்டான சரியான அளவு. கண்டிப்பாக இது வந்து ஒரு 4-5 பேருக்கு சரியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்தயம்லாம் சிறந்திருக்கு, எள்ளும் நல்லா வெடிச்சுடுத்து. அடுப்பை அரைச்சிடுறேன். இது ஆற விட்டுட்டு இதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணின்னு வந்துடலாம். ஸோ இதில் வந்து இப்போது 4லேருந்து அதாவது 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க நல்லெண்ணெய் விட்டுருங்கோ. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 3 மிளகாத்தூள் போடுறேன். இதை இப்படியே நம்ம கலந்து கடகடன்னு ஒரு 5 மினிட்ஸில் ஆகிடும். நீங்கள் அந்த வெந்நீரை விட்டு புளியை ஊற வைக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்தில் ஊற வச்சேன்னா புளியும் மிளகாத்தூளும் ஊறிடும். அதை நீங்கள் அரைக்கிறதுக்குள்ளே வறுத்துருங்கோ. வறுத்துட்டு இது ரெண்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா இந்த புளிக்காய்ச்சலில் நீங்கள் வித்தின் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி பண்ணிடலாம். கடுகு வெடிக்கிறது, உளுத்தம்பருப்புன்னா 1 ஸ்பூன் போடுறேன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், முந்திரி பருப்பு, நிலக்கடலை ஆப்ஷனல் 1/4 டீஸ்பூன்லேருந்து அது கொஞ்சம் மேலே வரைக்கும் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. பெருங்காயப்பொடி நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் 3/4 டீஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா ஒரு 2 ஆறுக்கு. ஊற வச்ச புளியும் மிளகாவத்தலும் நல்லா அரைச்சி வந்துட்டோம். இதை இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த கரைக்கிறதுக்குன்னு வச்சுருந்தோம் இல்லையா, இந்த புளி தண்ணி இதையும் இதில் வச்சுக்கலாம். இதை வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிடுவோம். புளிக்காய்ச்சலுக்கு தேவையான உப்பு போட்டுருவோம். நல்லா ஒரு 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுருவோம். சின்ன கட்டி வெல்லம் அதையும் போடுறேன். தனியா, மிளகு, எள்ளு, வெந்தயம் எல்லாம் நிலக்கடலை கொஞ்சம் எல்லாம் வறுத்தோம் இல்லையா, பொடி பண்ணி வச்சது கரைக்கரைன்னு பொடி பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைனாக பவுடர் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கரைக்கரைன்னு இருக்கட்டும், ரொம்பலாமும் ஃபைனாக வேண்டாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தருன்னு இருக்கும். இது இந்த ஸ்டேஜில் இருக்கிறத இதில் அப்படியே ஆட் பண்ணலாம். இதுக்கு தேவையான அளவு தான் நம்ம பவுடர் பண்ணினோம். இது எல்லாத்தையுமே இது போட்டோம். புளி, இந்த பவுடர், வெல்லம், உப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். 10 நிமிஷம் கூட வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே தயாராகிடும். மேலெல்லாம் எண்ணெய் வந்துடும். சாத்தை போட்டு கலந்தோன்னா புளிக்காய்ச்சல் தயார். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டும், பார்க்கலாம். மேலே எண்ணெய் வந்ததும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஜோராக திக்காக எடுத்து நம்ம விட்ட நல்லெண்ணெய்லாம் மேலே வந்துட்டு பாருவோம். வித்தின் ஒரு 7 மினிட்ஸ்க்குள்ளே இது ரெடி ஆகிடுது. ஸோ இது ஊற வச்சு வச்சுருந்தேன். அடுத்தாப்பில் அது ஊறத்துக்குள்ளே நீங்கள் பொடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதெல்லாம் தயாராகிடும். சாதம், பச்சரிசி சாதம் இது
பொல பொலன்னு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணிக்க முடியாதா மாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், நீங்கள் இதை ஒரு வாரம் கிட்ட வச்சுக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா இது ரொம்ப நாளை நம்ம கொதிக்க விடலை. நம்ம வந்து புளிக்காய்ச்சலுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கொதிக்க விடுவோம், ரொம்ப நாளை கொதிக்க விடுவோம். அது எண்ணெயிலேயே வேற ரொம்ப கொதிக்கும், அதனால அது நிறைய லாங் டைம் நிற்கும். இது நம்ம டக்குன்னு முடிச்சு எடுத்துடுறதுனால நீங்கள் இது ஒரு வாரம் 10 நாள் நிச்சயமாக வச்சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது ரெடி ஆகிட்டு அடுப்பை அனுப்பிச்சுடுறேன். சாதம், பச்சரிசி சாதம். இது சூடான சாதத்தில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சின்னதாக 1 டீஸ்பூன் கிட்டக்க நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஜோராக தயாராகிடுது. ஸோ இதுக்கு இன்னும் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். பிசைஞ்சு பார்த்தேன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஜோரான புளி சாதம் தயாராகிடுது. சுவாமி நைவேத்தியத்துக்கு 18ஆம் பேருக்கு. நமக்கு அந்த ஷிரான்னம் இன்னும் பாலோடு கொதிச்சுன்னு இருக்குது. அது இன்னும் கொதிச்சு குறையலை, அது கெட்டியாகணும். அதுக்குள்ளே இது முடிச்சிட்டோம். இது நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய புளிக்காய்ச்சல், ரொம்ப வாசனையாக, ரொம்ப ஜோராக, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்க்கலாம். ஸோ தேங்காய் சாதம் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் நெய் விடுறேன். தேங்காய் எண்ணெய் இன்னும் ஒரு 2-3 ஸ்பூன் கிட்ட விட்டுக்கோங்க. கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், கடுகு வெடிக்கிறது. கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். உளுத்தம்பருப்பு ஒரு 1 டீஸ்பூன், ஒரு 10 முந்திரி பருப்பு, இஞ்சி பொடியாக கட் பண்ணது, பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா, பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு 6, வரமிளகா 2 போட்டிருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக திரிக்கின தேங்காய் ஒரு 3. அடுப்பு சின்னதாக வச்சுட்டே பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட சக்கரை போடுவோம், இல்லை 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து இந்த தேங்காயில் இருக்கிற மாய்ஸ்சர் அப்படியே ரீட்டைன் பண்ணும். தேங்காய் சாதம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் அதுவும் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தேன்னா ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப நாளை ரொம்ப ட்ரையாக வறுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தேங்காய் சாதத்துக்கு சில பேர் அப்படி ரொம்ப ட்ரையாக வறுக்கணுமாக்கும் நினைப்பா, வறுக்காதீங்க. அப்படி வறுத்தேன்னா தேங்காய் சாதம் வந்து மென்ன அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த டேஸ்ட் போடும். அடுத்து ஸோ இந்த நான் பச்சரிசி சாதம், அதில் நான் உப்பு போட மாட்டேன். ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட உப்பு போடுறேன். தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு பச்சையாக விடுங்க ஒரு 2 ஸ்பூன். இப்போ இந்த வறுத்ததெல்லாம் இதில் ஆட் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிளான தேங்காய் சாதம் தான், இன்னும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஸோ எல்லாருமே பண்ணிட்டு இருக்கக்கூடியது தான். யாரும் குழந்தை புதுசாக கல்யாணம் ஆகி பண்ணுறேன்னா அவளுக்கோசரம் ஒரு ஐடியாவுக்கு இதை பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக கொஞ்சம் மேலே கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிடனா ஜோரான தேங்காய் சாதமும் தயாராகிடுது. 18ஆம் பேருக்கு தேங்காய் சாதம், இன்ஸ்டன்ட் புளி சாதம் அண்ட் ஷீரானம் 3மே பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சில பேருக்கு நாங்கள் எலுமிச்சம்பழம் சாதம் பண்ணிக்கிறேன், உங்கள் சௌகரியம் போல் பண்ணிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு 2 கலந்த சாதமும் ஒரு ஸ்வீட்டும் இருக்கட்டும் சுவாமிக்குன்னு பண்ணுறது. நீங்கள் இந்த 3 தவிர தயிர் சாதமும் பண்ணி வச்சேன்னா கூட ஆச்சு. ஸோ உங்களுக்கு இது வீடியோ வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் தான் இருக்குது. ஆனால் தேங்காய் சாதம் நான் சொன்ன மாதிரி என்னை எல்லோரும் கோச்சுக்காதீங்க, நான் இப்பயே சொல்லிடுறேன். ஒரு புதுசாக சமைக்க போகிற குழந்தைகளுக்கோசரம் தான் பண்ணுறேன். இதெல்லாம் கூட எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பேன். எல்லோரும் என்னை விட ரொம்ப தான் பண்ணுவேன் நிச்சயமாக. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்கோசமும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நாட்டில் நன்னா மழை பெஞ்சு சுபிக்ஷமாக இந்த அன்னத்துக்கெல்லாம் எந்த குறைவும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துக்கும்னு நினைப்பேன். நன்றி, வணக்கம்.